வெல்கம் பேக் டு வண்ணமயில் கார்டனிங் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட் ஆஃப்டர் அ லாங் டைம் அப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கார்டனில் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, க்ரோத் வைஸ் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டியிருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து முட்டைத்தோல், இதை ரீல்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. முட்டைத்தோல் பல காலமாக வந்து சேகரித்த முட்டைத்தோல் வந்து பிளான்ட்டுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி அதை எல்லா செடிகளுக்கும் உள்ளேயும் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு செடி வளர்கிறதுக்கு ஒரு கால்சியம், நமக்கு உடம்புக்கு எப்படி கால்சியம் தேவைப்படுதோ அந்த மாதிரி செடிகளுக்கும் வந்து ஒரு கால்சியம் தேவைப்படுது. கால்சியம், பொட்டாசியம் எல்லா மினரல்ஸுமே நமக்கு தேவைப்படுது செடிகளுக்கு. நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி செடிகளுக்கும் தேவைப்படும். ஸோ இதில் ஏதாவது 1-2 நமக்கு வந்து குறைவாக இருக்கும்போது தான் செடிகளுடைய க்ரோத்து வந்து அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த செடிக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம கிருஷ்ணகமலம், இந்த கிருஷ்ணகமலத்துக்கு நமக்கு இப்போ வந்து அந்த பூஸ்டர் போட்டிருக்கோம். அதோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து புதிய ஒரு துளிர் கொடி. ஸோ இந்த புது துளிர்லாம் வந்து இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் வந்து மண் நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விடணும். சன்லைட் படுற மாதிரி நம்ம கொஞ்சம் வைக்கணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஷேடோவாக வந்து இருந்ததுன்னா சன்லைட் நமக்கு வந்து உள்ளே போகாது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஸோ மண்ணெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மண்ணெல்லாம் இந்த மாதிரி ஹார்டாக விடக்கூடாது. ஸோ இப்போ மொத்தமே வந்து கிளறி விடணும். ஸோ அடுத்த ஒர்க் இதுதான். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ண பிறகு இந்த கிருஷ்ணகமலத்தில் நமக்கு எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணது. இப்போ வந்து ஒரு 2 பூ அண்ட் வந்து நேற்று ஒரு 2-3 பூக்கள் வந்து பூத்துருக்கு. அண்ட் அடுத்தது வந்து நம்மளுடைய இண்டோர் பிளான்ட்டு. இது வந்து இண்டோர் பிளான்ட்டு. நான் இப்போ வந்து க்ரோத்துக்காக கொஞ்சம் சன்லைட்காக நான் வெளியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுடைய போகினி விழா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வாட்டரிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். பிளான்ஸ் எல்லாமே ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் லுக்கில், அதாவது எந்த செடியும் வந்து வாடலை. ஸோ இந்த ஒரு அடுக்கு ஹைபிஸ்கஸ் தவிர இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து பனி படர்ந்து இந்த மாதிரி பிளாக் ஆகுது. இந்த பூச்சி வந்து இப்போ இந்த பூச்சி வந்து எங்கே இருக்குன்னா, ஏன் இந்த செடியை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த தொட்டி தவிர மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட க்ரோத் அவ்வளோதான். இது வந்து பிங்க் அடுக்கு செம்பருத்தி. இதில் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். எப்போவுமே சீக்கிரமாக பூச்சி பிடிக்கும். அண்ட் வந்து நமக்கு வேர்லேயும் வந்து அந்த பூச்சிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த பிளான்ட்டு. ஸோ ஹைபிஸ்கஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் பெட்டல் ரெட்டு இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் பூச்சிகள்லேருந்து தாக்கத்தை கூட. ஆனால் அந்த அடுக்கு வந்து பிங்க் வந்து ஒரு ஸ்டேஜ் க்ரோத் வளர்ந்த பிறகு அதை மண்ணில் வச்சா மட்டும்தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியுது. அண்ட் நம்மளுடைய கார்டன் வீவில் பார்த்திங்கன்னா இந்த செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு முன்னாடி, சம்மர் வர்றதுக்கு முன்னாடி இந்த செட்டப் நம்ம பண்ணுவோம். இப்போ என்னென்னா ஃபுல்லாக வந்து இந்த சின்ன சின்ன க்ரோ பேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டேமேஜராக இருக்குது. இந்த டேமேஜ் க்ரோ பேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு கேன் வைஸ் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு 5-6 கேன் தேவைப்படுது. ஸோ அது இப்போ வெயில் காலத்துக்கு முன்னாடி நம்ம இந்த செட்டப்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து தண்ணி வந்து மார்னிங் ஈவினிங் ஊற்ற வேண்டியது இருக்காது. இல்லைன்னா பாருங்களேன், இது காலையில் ஊற்றிட்டு ஈவினிங் பார்க்கறதுக்குள்ளே கொஞ்சம் விதாங்கனா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த ஒர்க் தான் வந்து பண்ண போகிறோம். அண்டு அடிஷ்னலாக வந்து என்னென்னா ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன செடிகள் எல்லாமே வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். இது வந்து ரணகல்லி ஃபுல்லாக சூப்பராக வளர்ந்துருக்குது. அண்ட் இந்த ரணகல்லி கிட்னி ஸ்டோனுக்கு அவ்வளோ நல்லது. என்னடா வேப்ப மரத்தையும் நீங்கள் மாடியில் வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த வேப்ப மரம் வந்து வைக்கிறது எதுக்காகனா இந்த துளிர் இருக்குங்களா, இதை நம்ம டெய்லியும் வந்து காலையில் வந்து பறித்து சாப்பிட்றதுக்காக பக்கத்துலேயே இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். கீழே ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து மரம் மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து போய் பறிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுனா வந்து கொஞ்சம் குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் பறித்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். காலையில் வந்து ஒரு 2-3 இதெல்லாம் வந்து பறவைகளுடைய எச்சத்தில் தானாக முளைஞ்ச வேப்பஞ்செடி. இதெல்லாம் நான் வந்து வைக்கவே இல்லை, அது தானாகவே முளைஞ்சது. அண்ட் இப்போ எல்லா செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் பூஸ்டர், இந்த முட்டைத்தோல் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே. இதை பவுட்ரு பண்ணியும் நம்ம போடலாம். பட் நான் வந்து அப்படியே டைரெக்டாக போட்டுருவேன். இருக்கிற வெயில் காயறதுல அதுவே மக்கிரும்.
ஸோ காய்கறி தோலும் கொஞ்சம் போடணும். நான் ஒவ்வொரு நாளும் வந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி தோலை இந்த மாதிரி வந்து நான் ஓப்பனாகவே நான் போட்டுடுறேன். ஃபுல்லாகவே காஞ்சா மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் நம்ம கிளறி விடும் போது வந்து மண் மேலே வரும், உள்ளே காய்கறி தோல் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு 2 தொட்டிக்கு தினமும் வந்து கிடைக்கும். காய்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த காய்கறி தோல் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சும் போடலாம். அண்ட் உங்களுக்கு டைம் இல்லைன்னா செடியிலே கூட நீங்கள் போட்டுடலாம். அண்டு இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கணும். ஸோ நான் பிளான்ஸ் எல்லாமே ஏன் இந்த மாதிரி வந்து இந்த ஆர்டரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பீம் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பில்லர் வரும். ஸோ இந்த பீம் இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் கொஞ்சம் நல்லா தாங்கும். ஸோ இந்த ரோலை நம்ம வைக்கும் போது, ஸோ இது சென்டரில் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளோரோட அந்த தொட்டியோட வெயிட் வந்து தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் சில இடங்கள்லாம் நம்ம வந்து எப்போவுமே வந்து டெரஸ் கார்டன் வைக்கிறவங்க டெரஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. அது என்ன பண்ணணும், அப்பப்போ வந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் தொட்டிகளையும் நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு மேக்கோவர் மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ரோ ஃபார்ம் பண்ணியிருக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து இந்த பிளான்ஸ் அப்படியே வந்து நான் இந்த பக்கம் இந்த பீம் ஸ்ட்ரெயிட் வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த ஸ்பேஸ் விட்டுருவேன். அந்த மாதிரி நம்ம ஒரு தொட்டியும் வந்து மூவ் பண்ணணும். என்னடா ஒரு தொட்டியும் மூவ் பண்ணோன்றாங்களே, மந்த்லி ஒன்ஸ் நம்ம மூவ் பண்ணோம்னா அப்படி கிடையாது. மந்த்லி ஒன்ஸ்லாம் நான் மூவ் பண்ணதே கிடையாது. ஒரு 6 months ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் வந்து மூவ் பண்ணிட்டேன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மண்ணு கிளறி இப்போ இவ்வளோ செடிகளுக்கும் வந்து மண்ணு கிளறணுன்னா வந்து ஒரு ரோ தான் என்னால் வந்து ஒரு நாள் எனர்ஜி கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே என்னால் முடியாது. அண்ட் வந்து இப்போ வெயிலுனா கூட அதே மாதிரி சன்லைட் வந்து செடிகளுக்கு மேலே வந்து படுற மாதிரி எப்போவுமே நான் வச்சுருப்பேன். சன்லைட் வந்து நமக்கு எப்படி வந்து சன்லைட் வந்து ஒரு விட்டமின் டி எப்படி நமக்கு கிடைக்குதோ செடிகளுக்கும் அது மாதிரி தான். மோஸ்ட்லி சன்லைட் விட்டமின் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 10 o'clock உங்களுடைய டெரஸ் இருந்ததுன்னா மேலே வந்து அந்த கரெக்டான டைம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஒரு ஈவினிங் 3 மணி வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியில் நீங்கள் நிற்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது. அண்ட் செடிகளுக்கும் அந்த சூரிய ஒளி படணும். நிறைய பேர் வந்து க்ரீன் நெட் போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா செடிகள் எல்லாமே அதோட எதிர்ப்பு சக்தியை தாங்கி அதால் என்ன எஃபோர்ட் எடுத்து அதால் க்ரோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வளரட்டும் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செடிகளும் வந்து வாடாமல் அப்படியே நான் வந்து லாங் லைஃப் மெயின்டைன் பண்ணணுன்னா அந்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம பார்த்து செடிகள்லாம் வச்சுக்கோங்க, இன்டோர் பிளான்ட்ஸு. ஸோ அந்த நிறைய வந்து செடிகள் வந்து வாங்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நமக்கு நர்சரிஸில் கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம இந்த செடியை வாங்கணும்னு தோணும். ஆனால் நீங்கள் அந்த செடியை அன்றைக்கி ஒரு நாள் வாங்குவீங்க அண்ட் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சு பூக்களும் வந்து நீங்கள் பறிக்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, அந்த பூக்கள் ஒரு 4 days இருக்கட்டும், பார்க்க அழகாக இருக்குதுன்னு விட்டுட்டிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேயே அந்த செடியானது ஸ்லோவாக இறக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே தெரியாது. இல்லை எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும், இந்த செடி எனக்கு ஆசையாக இருக்குது, இதை வளர்க்கணும், அதுக்கு என்ன டிப்ஸுன்றீங்களா? வாங்கிட்டு வந்து முதல்ல அந்த பூவை பறிச்சிருங்க. பூ பூத்துருக்கும் நர்சரிஸில் வாங்கும் போதே அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு நாள் வச்சுக்கலாம், 2 நாள் வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு 3 days வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து ஸ்லோவாக டை ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நர்சரிஸில் நீங்கள் செடி வாங்கினீங்கன்னா பூக்களோடு வாங்கியிருந்தீங்கன்னா மொட்டு இருந்தால் ஓகே. பூத்து இருந்தது அன்றைக்கி நீங்கள் அந்த பூவோடு வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பூக்களை வீட்டுக்கு வந்ததும் பறிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஷெடியூலுக்கு அது க்ரோத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்டெபிளாக வந்து பிளான்ஸ் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும், ஸ்லோவாக டை ஆகாது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய கார்டன் பொறுத்த வரைக்கும் லோ மெயின்டெனன்ஸ் தாங்க, ரொம்ப வந்து மெனக்கெடுறது கிடையாது. நான் ஒரு 2 நாள் இல்லைனாலும் அது வந்து கொஞ்சம் வளர அளவுக்கு தான் வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ அது இன்னும் எதுவுமே நான் பெருசாக போடுறது கிடையாது. அதால் என்ன முடியுமோ, என்ன க்ரோத் கொடுக்க முடியுமோ வளரட்டும். ஸ்லோ க்ரோத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அதுக்கு தான் வந்து கார்டன் வச்சுருக்கிறவங்க என்னென்னா ஒரு செடிக்கு மேலே வந்து வச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து ஒரு செடியே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து ஒரு செடி இல்லைனாலும் இன்னொரு செடி உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும்.
எப்போவுமே மாடி தோட்டம் வைக்கிறீங்கன்னா ஒரு செடி வாங்கினீங்க அதே மாதிரி இன்னொரு செடி வாங்கிடுங்க, பேராக வைங்க. ஸோ இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் அந்த மாதிரி தான் செடிகளுக்கு டெய்லி பூக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கும். என்னடா நம்ம ஓனர் வந்து பூக்கலைன்னு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே. நான் இந்த மாதிரி தொட்டு பார்த்து ஒரு மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ ஓகே, அதனால் நான் செடிகளுக்கு எப்போவுமே வந்து பாசிட்டிவ் வைப்போடு தான். நீ இன்றைக்கி வளர்றியா, இன்றைக்கி க்ரீன் லுக்கோடு இருக்கியா, அது போதும். நீ எப்போ பூக்குறியோ பூத்து கொடு அப்படின்னு விட்டுடுவேன். அண்ட் வாட்டரிங், அதுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதுதான் என்னுடைய கார்டன் கேர் சீக்ரெட். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு சில செடிகள்லாம் பிடிச்சிருக்கு, நான் இந்த செடி வளர்க்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு செடிக்கு 2 செடி எப்போவுமே வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு செடி மேலேயே இருக்காது. ஒரு செடி இல்லைனாலும் இன்னொரு செடி நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கார்டன் க்ரோத்து. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து என்னுடைய கார்டன் வந்து விசிட்டு காட்டுறவங்களுக்கு. கொஞ்சம் எக்ஸாம் ஷெடியூல்ஸ்லாம் இருந்ததுனால அதெல்லாம் வந்து பேரலாக பண்ணிக்கிட்டே நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரேக்கை நீங்கள் டிசப்பாயிண்டடாக நான் வந்து கொடுக்க விரும்பலை. ஸோ கண்டினியூவாக என்னுடைய கார்டன் வீடியோ ஷேர் பண்ணணுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய மல்லி செடி தான் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ பாஸ்ட் 17 இயர்ஸ் நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணி ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ஜேர்னி. ஸோ அப்போ என்னுடைய ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்த செடிகள் இதெல்லாமே ஒவ்வொரு செடிக்கும் 10 வயசு, 11 வயசு, 12 வயசு. என் பாப்பா ஹாஸ்பிட்டலில் குழந்த பிறந்தப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த செடிகள் தான் இது. ஸோ இதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதுதான் மதர் பிளான்ட். ஸோ இந்த செடிகளிலிருந்து பிரிஞ்சு வச்ச செடிகள் தான் இது எல்லாமே. வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு பூனாலும் வந்து நமக்கு அவ்வளோ அலாதியான ஒரு சந்தோஷம். அண்ட் இந்த செடி நமக்கு வந்து சீசன் பிளான்ட் தானே, இது மற்ற நேரத்தில் யூஸே இல்லையே நீங்கள் நினச்சாலும் எனக்கு இந்த க்ரீன் லுக் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து க்ரீன் லுக்கு. இதை சுற்றி வச்சுட்டு நடுவில் சென்டரில் ஒரு சேர் போட்டு உட்காந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த செட்டப் நான் இன்னும் சேஞ்ச் பண்ணலை. அண்ட் இங்கே இருந்த அந்த செம்பருத்தியை தான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கஸ்தூரி பூ வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு செடி வைக்கணும், வேஸ்ட்டாக வந்து பாட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஒவ்வொரு பிளான்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.